அனைவருக்கும் வணக்கம். டாக்கி டிசி இந்த ஷோவில் ஒரு பெண் தனக்கு நடந்த சைல்டு அபியூஸை பற்றி சொல்லியிருக்காங்க. இதை சொல்கிறதுனால என்ன அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த ஷோவை பார்த்து முடிங்க. எல்லா பெண்களும் எல்லா பெற்றோர்களும் பார்க்க வேண்டிய ஒரு எபிசோட். அதை விட முக்கியமாக எல்லா ஆண்களும் பார்க்க வேண்டிய ஒரு எபிசோட். பொதுவாவே நம்ம இந்த உலகத்துல பொறந்துட்டோம்னாலே நம்மளுக்கெல்லாம் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாத மனுஷனை இப்ப கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்பவே ரேர். ஆனா, அந்தந்த வயசுல அவங்கவங்க அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்கள்னு இருக்கும்ல. அந்த மாதிரி எனக்கு என்னவோ அந்த சந்தோஷங்கள் எல்லாமே மறுக்கப்பட்டுச்சா? இல்லன்னா அது அமையவே இல்லையான்னு எனக்கு தெரியல. சந்தோஷம் வர மாரி இருந்தாலும், அது கூடவே ஏதோ ஒரு பிரச்சனையும் தொடர்ந்துட்டே இருந்தது. இந்த வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ அனுபவிச்ச சைல்டு அபியூஸ், என்னோட டீனேஜ்ல இருந்தப்போ காதல் தோல்வி, திருமணம் ஆனப்போ ஏமாத்தி திருமணம் பண்ணி அங்கவும் ஒரு ரொம்பவே அடி உத மிதின்னு ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை. அது வேலை பார்க்குற சமயத்தில் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் என்னோட வாழ்க்கையில என்னை துரத்திக்கிட்டே இருந்து அது என்ன துரத்துச்சா இல்லை நான் அங்கே எங்கேயாவது போய் ஸ்டக் ஆகிட்டேனானே தெரியல. நான் அடுத்தடுத்து எனக்கு பிரச்சனைகள் மட்டுமே வந்துட்டு இருந்தது. எங்கள் அம்மா வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே காதல் திருமணம் பண்ணிட்டு வந்தவங்க. அம்மாக்கும் அப்பாவுக்கும் 10 வயசு டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஒரு 16, 17 வயசுல அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துல என் அக்கா வந்துட்டு பிறந்துட்டாங்க. ஸோ அக்காவுக்கு அடுத்து 5 வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை தான் நான். ஸோ நாங்கள் 2 பேர் தான், பெண்கள் 2 பேர் தான், அம்மா அப்பா நாங்கள் 4 பேர் தான். எங்களோட ரொம்ப சின்ன ஃபேமிலி, ரொம்பவும் சந்தோஷமாக இருந்த ஒரு ஃபேமிலி. ஸோ அம்மா எப்படின்னா கொஞ்சம் ஊருக்காரவங்க. இப்போ சென்னை வந்து இந்த கலாச்சாரத்தெல்லாம் இப்போ தான் அவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து சரி எது தப்பு எது, இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் நிறையவே எஜுகேட்டட் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு சோஷியல் மீடியா கண்டினியூஸாக ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கு. அண்ட் யூடியூப் வீடியோஸ் அது இதுன்னு வந்துட்டே இருக்கு. ஆனால் அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து எதையுமே சொல்லிக் கொடுக்காத ஒரு பேரண்ட். அவங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்களை நல்லா பார்த்துட்டணும், வேலை பார்க்குற அதாவது வீட்டு வேலையெல்லாம் பார்ப்பாங்க, எங்களை பார்த்துப்பாங்க, அப்பாவை பார்ப்பாங்க. அவங்களோட உலகமே அந்த வீடாக மட்டும் தான் இருந்துச்சு. நான் ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால. ஸோ சின்ன வயசுலலாம் எல்லாருக்கும் ஹாலிடே விட்டவொடனே நம்ம ஊருக்கு போவோம், வேறு வேறு இடங்களுக்கெல்லாம் போவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்ன வந்துட்டு என்னோட பாட்டி வீட்டில் கொண்டு போய் விடுவாங்க சின்ன வயசில். அப்படி என்னை விடும்பொழுது கரெக்டாக நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அம்மாவனுடைய சொந்த அண்ணன், எங்கள் அம்மாக்குள்ளே பிறந்தவங்க ஒரு 8 பேருக்கிட்ட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு அண்ணன் குறிப்பாக சொல்லுவோன்னா, அவங்க வந்துட்டு அப்போவே வந்துட்டு எனக்கு ஏதோ தப்பாக தொடுற மாதிரி இருக்கும்ல. பட் நம்ம என்ன சொல்கிறது, என் கூட என்னோட பெரியம்மா பொண்ணு இருப்பாங்க, தங்கச்சியும் நாங்கள்லாம் விளையாடிட்டு இருப்போம். ஸோ அவகிட்டையும் இப்படி நடந்துக்கிட்டாங்களான்னு அவகிட்ட கேட்டால் தான் தெரியுமா இருக்கும். பட் இன்னைக்கு இந்த வயசில் என்னால் வெளியில் ஒன்று சொல்கிற மாதிரி இப்போ அதை வந்து எனக்கு சொல்கிறதுக்கே எனக்கு இவ்வளவு காலம் எடுத்ததுன்னு சொல்லணும். ஸோ எந்த தங்கச்சியும் இருந்தாங்க, நானும் இருந்தேன். எங்கள் மாமா விளையாடுறப்போ அந்த சோ கால்ட் மாமா வந்துட்டு தப்பாக தொடுற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் அது எப்படின்னா எனக்கு இது புரிகிற மாதிரியும் இருக்குது, புரியாத மாதிரியும் இருக்குது. இல்லை ச்சே, அது எப்படி இவங்க போய் எப்படி பண்ணுவாங்க? ஏன்னா அம்மாவோட அண்ணா, நம்ம எல்லாரும் குழந்தைங்க தானே, எல்லாருக்குமே குழந்தைங்க தானே, அப்படி தான் எனக்கு தோணுச்சு. லீவில் இருக்கிறப்போ அந்த மாதிரி ஆன உடனே எங்கள் அம்மா அப்போ 100 ரூபாய் கையில் கொடுத்துட்டு போவாங்க. ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும்னா போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. அதாவது கையில் சும்மா எமர்ஜென்சின்னு இருக்குமேனா சென்னையில் கொஞ்சம் தொலைவில் இருக்கிற ஒரு ஏரியாவில் விட்டுட்டு போகிறாங்க. அதனால அங்கே நான் இருக்கிறப்போ எங்கள் அம்மாவுக்கு குழுபுடன் போய் பிசிஓவில் கால் பண்ணி சொல்கிறேன், அம்மா எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, என்னை வந்து கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போது எங்கள் அம்மாவும் வராங்க. எதுவும் பிரச்சனைன்னு தெரியுது. அவங்க வந்து எல்லாருக்கிட்ட சத்தம் போட்டு சரி ஓகே நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நான் எங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன். அதுக்கப்புறமா நான் யார்கிட்டையுமே சொல்லலை. கொஞ்ச நாள் இப்படியே தொடர்றது, நான் ஸ்கூலுக்கு போகிறேன், இப்படியே போயிட்டு இருக்கேன். ஆனால் அந்த ட்ராமா மட்டும் என் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. அப்புறம் எங்கள் மாமா வந்துட்டு இங்கே ஏதோ வராரு. எங்கள் வீட்டுக்கு வந்து சும்மா அந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கிற ஆட்களே ஒரு மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு க்ளீன் பண்ணணும் வராங்க. இப்போ டீ கூட காஃபி கூடன்றப்போ நான் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு சமைப்பேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 3rd, 4th, 5th டைம்ஸ்ல எல்லாமே நான் அந்த டீ போடுறது, ஆம்லெட் போடுறது, இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன வேலைகள் மட்டும் பண்ணுவேன். அப்படி இவனுக்கு காஃபியோ டீ ஏதோ போடுறப்ப எங்கள் அம்மா எங்கேயோ கடைக்கு போயிருக்காங்க. அப்பயும் இதே மாதிரியான தொடுதல் வந்து தொடர்ந்துட்டே இருக்கு. ஸோ அதையும் எனக்கு யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. எனக்கான ஒரு பக்கம் எங்கேயோ தப்பா தொடுறது ஒரு கட்டத்தில் வந்து வலிக்க ஆரம்பிக்குது. அது ஏதோ ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ நம்மளை பொதுவாகவே யாராவது ரொம்ப அழுத்தமாக பிடிக்கிறாங்கல்ல, அந்த பிடிப்புலேருந்து விட வச்சு நம்ம ஓடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, தப்பிச்சு போகும், இல்லைன்னா எப்போ அப்படின்னு சொல்லி கள்ளி விடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இயல்பான ஒரு சின்ன குழந்தைய நானும் தட்டி விட்டுட்டு போகல.
இது இந்த மாரி இருக்கு. ஆனா, இது எனக்கு ஒரு ட்ராமாவா சின்ன வயசுல இருந்து என்ன ஒரு பயமாவே இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நான் சந்திக்கிற ஆண்கள் யாரா இருந்தாலும், இந்த ஒரு பயம் வந்து அந்த குட் டச், பேட் டச்ன்றதே எனக்கு தெரியாம, அந்த பயம் என் கூட தொடர்ந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என்னால சொல்லவும் முடியல. யார்கிட்டயும் இத பத்தி பேசவும் முடியல. இது சரியா தப்பான்ற ஒரு கேள்வி எனக்குள்ளேயே ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வேற எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். இன்னைக்கு என்னோட வயசு 28 முடிஞ்சு 29 நடந்துட்டு இருக்கு. இந்த காலகட்டத்துல நான் இத பத்தி இப்போ பேசுறேன். ஆனா அந்த டைம்ல எனக்கு இது என்னோட பெத்த அம்மா, அப்பா கிட்ட சொல்றதுக்கு எனக்கு அவ்ளோ பயம். ஏன்னா, அது எப்படி ஒருத்தவங்க தப்பா தொடுவாங்க நீ சொல்ற அப்படின்னு அந்த ப்ளேம் நம்ம பக்கம் திரும்புற மாரி என் அப்பா, அம்மா அந்த காலகட்டத்துல இருந்தாங்க. சோ அம்மா நம்ம ஏதாவது சொன்னா நம்மள தப்பா பேசிருவாங்களோ, நம்மள அடிச்சிருவாங்களோ, நம்மள இப்படி பண்ணிருவாங்களோ அப்படின்னு எல்லாருக்கும் இருக்கிற அந்த பயம் நம்மளுக்கும் இருக்கும்ல, அப்படி இருந்துச்சு. இது கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இதே தொடர்ச்சியா ஒரு சம்பவம் நடந்துச்சு. சோ அதுதான் இப்போ முக்கியமா நான் சொல்லணும்னு இருக்கேன். என்னன்னா, ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா வந்துட்டு கிட்னி ஃபெயிலியர். ஸோ அவங்க டயாலிசிஸ் சிகிச்சையில இருக்காங்க. அப்பா வந்து அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. என் அக்கா பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. நான் ஹால்ல சோஃபால தூங்கிட்டு இருக்கேன். ஏன்னா எங்க வீடு வந்து ரொம்ப சின்ன வீடு. ஸோ அங்க தூங்கிட்டு இருக்கேன். அப்போ நான் வந்துட்டு நைட்டி போட்டிருக்கேன். அது மேல ஒரு போர்வை இருக்கு. நான் நல்லா இழுத்தி போத்தி நல்லா ஒரு கம்பளி பூச்சி நல்லா ஃபுல்லா எதையோ வச்சு சுத்தின மாரி நல்லா ராப் பண்ணி தூங்கிக்கிட்டு இருக்கேன். தூங்கிட்டு இருக்கப்போ கால் வழியா வந்து கிட்டத்தட்ட தொடை, பெண் உறுப்பு கிட்ட என்னோட தொடையில சில்லுன்னு ஒரு கை. அப்படியே அந்த கை பட்ட உடனே நம்மளுக்கு நல்லா தூக்கத்துல இருந்தாலும் அவ்வளோ ஃப்ரோசனான ஒரு கை நம்ம மேல படுறப்போ நம்ம விழிப்போல. அந்த மாதிரி முழிக்கிறேன். முழிச்சு என்னால எழுந்திரிக்கவும் முடியல. ஒரு மாதிரி பாதி தூக்கத்துல, "ஹே நீ என்ன இங்க?" அப்படின்ட்டு திருப்பி அசையுது என் கண்ணு. திரும்ப முடிக்கிறேன். அப்புறம் எழுந்து உட்காந்து, "என்ன பண்ற? நீ இப்ப என்ன பண்ண?" அப்படின்ற மாதிரி எனக்கு கான்ஷியஸ் ஆயிடுச்சு. அப்புறம் நான் சொல்றேன், "நீ சின்ன வயசுல இருந்து ஒரு மாதிரி தான் ஏதோ பண்ணிட்டு இருக்க. அது அப்பவே தப்பு. இப்போ எனக்கு எல்லாமே புரியிற வயசு இல்ல. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் என்ன ஒரு 25, 26ல இருந்திருப்பேன். அப்ப எனக்கு புரியுது அது தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன். இல்ல அமைதியாரு நான் எதுவும் பண்ணலப்பா. நான் வந்து சும்மா தான் தொட்டு தான் செஞ்சேன். ஏன்னா எனக்கு கன்ஃபார்மா தெரியுது அந்த டச்சு. ஏன்னா அந்த சில்னஸ் என்னை விட்டு இன்னும் போகவே இல்லை அவர் தொட்டது. ஸோ நான் குளுகுடுன்னு எழுந்துச்சு போய் என் அக்கா எழுப்புறேன். "ஏய் எழுந்திரி" அப்படின்னா அவளும் செம்ம தூக்கம். எழுந்திருச்சு, "என்னடி?" அப்படின்னா, "இல்லை இந்த மாதிரி நடந்துச்சுரி" அப்படின்னு சொல்றேன். அவளும் தூங்கிட்டா ஃபர்ஸ்ட். தூங்கிட்டு என்ன தோணுச்சோ திருப்பி நான் எழுப்பிட்டே இருக்கேன். அவளை எழுந்திருச்சு, "சொல்லுடி என்னடி?" அப்படின்னா, அப்புறம் அவளை தெளிஞ்சு வந்து, "ஹே என்ன பண்ற? மரியாதையா அந்த வீட்டை விட்டு நீ இப்ப வெளில போ, இல்லைன்னா நான் அவனை வந்துட்டு கழுத்தை பிடிச்சி வெளில அனுப்பிச்சிடுவேன்" அப்படின்னு சொல்லி அக்கா கத்துறா. ஸோ கழுத்தை பிடிச்சி அனுப்பிச்சிடுறேன்னு சொன்னோடனே, "சரி ஓகேப்பா நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சட்டையில கடகடன்னு சட்டையை பாட்டினா இருக்கிற காசை எடுத்துட்டு டக்குன்னு கிளம்பியாச்சு. ஸோ இந்த சொந்தக்காரவங்கலாம் இருப்பாங்கல்ல, அவர் வந்து தங்கி இருக்கிறது என்னுடைய பெரியம்மா அவங்களா இருக்கிற வீடு. அவங்க குடும்பத்துல பெருசா யாருக்குமே கல்யாணம் ஆகல. எங்க அம்மா சிறு வயதிலே வந்ததுன்னா அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஸோ அந்த வீட்டுக்கு அவங்க கிளம்புறாங்க. இப்போ இந்த பெரியம்மாக்கள்லாம் அப்பயே யோசிச்சுட்டு இருப்போம், யார்கிட்ட சொல்றது? எங்க அம்மா டயாலிசிஸ் சிகிச்சைக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு பிபி ஃப்ளக்சுவேட் ஆகி அம்மா ஏதாவது ஆங்ஷியஸ் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு இதாயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஒரு பயம். அப்போ சரி சும்மா ஒரு ஒன் லைன் மாதிரி சொல்லுவோன்னு என் அக்கா கால் பண்ணி சொல்றா. ஆனா எங்க அம்மாக்கு பதட்டம் ஆயிடுச்சு, ஏதோ பிரச்சனை அப்படின்னு. திருப்பி அவங்க கால் பண்ணிட்டே இருக்காங்க. அப்புறம் இதான் மம்மி விஷயம் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் எங்க அம்மா டயாலிசிஸ் சிகிச்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அதுக்குள்ள எங்க பெரியம்மாக்கள் வந்து எனக்கு கால் பண்ணி, "அவன் எங்க கிளம்பிட்டானா? அவன் வந்துட்டானா? ஓகே தானே?" அப்படிலாம் கேட்குறாங்களே தவிர, "நீ ஓகேவா இருக்கியா? உனக்கு என்னப்பா ஆச்சு? உனக்கு என்ன சாமி ஆச்சுன்னு" நீ ஒருத்தரும் கேட்கல. ஏன்னா அவங்களும் அதே டிப்பிக்கல் ஊருக்கார ஒரு லேடிஸ் தான். ஸோ ஆனா நியாயமா எந்த பொண்ணுக்கு நடந்திருந்தாலும் இந்த கேள்வி தானே நம்ம முதல்ல கேட்போம். ஆனா அப்படி ஒரு கேள்வி எனக்கு வரவே இல்லை. எனக்கு அதுவே ஓடிக்கிட்டு இருக்கு. நான் எதுவுமே கேட்கலையே அப்படின்னு. இப்போ இந்த நடந்த விஷயத்துல பத்தி யோசிச்சு பார்க்கும்பொழுது எனக்கு 2 விஷயம் ரொம்ப சாலிடா தோணிட்டே இருக்கு. எனக்குள்ள ஒரு கேள்வியாவே எழுந்துட்டே இருக்கு. என்னன்னா, பொதுவா வந்து இந்த பெண்கள் வந்து ஆபாச உடை அணியிறாங்க. இந்த பெண்கள் வந்து இப்படி உடை அணியிறாங்க, இப்படி நடக்குறாங்க, இப்படி போறாங்க அப்படின்னு ஜென்ரலாவே ஒரு ஸ்டீரியோடைப் விஷயங்களை வந்து கண்டினியூஸா எல்லாரும் வந்துட்டு பெண்கள் மேல புகுத்திட்டே இருக்காங்க. ஆனா அன்னைக்கு நான் ஒன்றுமே பண்ணல. ஒரு சோஃபா அதிகபட்சம் எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கும், அவ்வளவு சோஃபால சுரண்டு பெட்ஷீட்டுக்குள்ள ஒரு உடை அணிஞ்சு, ப்ராப்பரான உடை அணிஞ்சு இழுத்து போத்திட்டு படுத்திருக்கேன். இல்ல எந்த ஆபாசம் தெரிஞ்சிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுவும் அந்த உடை வந்து எங்கேயே விலகி இருக்கும், இல்ல காத்தோட்டமா படுத்திருக்கோம், இல்ல அந்த மாதிரி ஏதாவது தூண்டுதலுக்கு ஏற்படுது அப்படிலாம் கிடையவே கிடையாது. உடை வந்து இங்க என்ன ரோல் பிளே பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. சோ இது இன்னும் தூண்டுற விதமான ஒரு விஷயமாவும் இல்ல. ஆனா ஜென்ரலாவே பெண்களை வந்து உடை தான் வந்துட்டு ஒரு ஆணை வந்துட்டு செடியூஸ் பண்ணிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிதான். சரி ஓகே, வளர்ந்த பிறகு சப்போஸ் மைடியை கூட விலகி இருந்தீங்க கூட வச்சுக்கோங்களேன். ஆனா நான் 3வது படிக்கும் பொழுது எனக்கு என்ன ஆபாசம் இருந்திருக்கும், இல்ல என்ன தெரிஞ்சிருக்கும், நல்லா வெட 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 வெடன்னு ஸ்கேல் மாதிரி இருப்பேன். உண்மையா சொல்லணும்னா ஸ்கேல்.
அந்த குழந்தைய வடைச்சு உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி விட விடன்னு ஒல்லியா இருப்பேன். உடம்புல செத கூட இல்லாத ஒரு பெண்ணா இருந்தேன். ஆனா அப்பவும் அதேதான் நடந்துட்டு இருந்தது. இவங்களுக்கெல்லாம் என்ன புத்தி, ஒருவேளை இந்த திருமணம் ஆகல அப்படின்றதுனாலயே வந்துட்டு கிடைக்கிற பெண்கள் கிட்டலாம் இப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமா, இல்ல அது எனக்கு என்னன்னு எனக்கு இன்ன வரையும் புரியல. எனக்கு 28, 29 வயசு ஆகுது எனக்கு. எனக்கு இப்போ வரைக்கும் எந்த தைரியத்துல அவர் அதை பண்ணாரு, எந்த தைரியத்துல வந்து யாருமே கேட்காம இருந்தாங்க, எந்த தைரியத்துல அவர் இப்பவும் வந்துட்டு ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம நிம்மதியா சுத்திட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா அவ்வளவு விஷயம் நடக்குது, திருப்பி எங்க வீட்டுக்கு வராரு, திருப்பி இது இவ்வளவு விஷயம் இருக்கு. அண்ட் இதுக்கெல்லாம் நடுவுல இன்னொரு நாள்ல ஒரு சம்பவம் பண்ணாரு. அது என்னன்னா, எங்க வீட்டுல வந்துட்டு தங்கி இருக்கிறப்போ எங்க பாத்ரூமோட மேல் கதவுல வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். ஸோ மாடியில இவர் போய் இருக்காரு. மாடியில இருக்கிறப்போ என் அக்கா குளிக்க போயிருக்கா. எதேர்ச்சியா ட்ரெஸ் சைட்ல போடும்பொழுது அந்த ஓட்ட வழியா இவர்னு பாக்குறது தெரிஞ்சிருக்கு. டக்குன்னு வெளியில வந்து எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டான், அப்பா அந்த மாதிரி மாடியில இடம் இருக்காங்க, வர சொல்லுங்க கீழே அப்படின்னா. பார்த்தா எங்க மாமன்காரன் தான். அதை அடிச்சு, இல்ல இல்ல நான் சும்மா எதர்ச்சியா மாடிக்கு போனேன்னா பார்க்கவே இல்லை, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்னன்னா, எல்லா வாட்டியுமே அவர் சொன்னதை வந்துட்டு எங்க குடும்பமும் நம்பிச்சு, எல்லாருமே நம்பினாங்க. ஆனா எனக்கு எந்தால மட்டும் அதை நம்பவே முடியல. நான் அப்பயும் சொன்னதுதான், அவனா பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படின்னு. சோ எனக்கு அவ்வளோ சொல்ல தைரியம் இருந்து, ஆனா நான் கழுத்து பிடிச்சி வெளில தெளிங்க அப்படின்னு சொல்றதுக்கான தைரியம் எந்த இடத்துலயுமே வரல. நான் வளர்ந்து, நான் சம்பாரிச்சு, நான் இன்னைக்கு என் காலில் நிக்கிறேன்றப்போ, இனி என்னை யாராவது என்ன தப்பா நினைச்சிட்டு கழுத்தை பிடிச்சி வெளில அனுப்புனாலும் பரவாயில்ல, என்னால வாழ்ந்துக்க முடியும்ன்ற ஒரு தைரியம் வந்தப்பதான் இதனால பேசவே முடியுது. ஒண்ணு. அண்ட் இன்னொன்னு, தப்பா நினைச்சிருவாங்களோன்ற பயத்திலேயே இருந்துட்டு போல. இனி யார் என்ன நினைச்சா என்ன, நான் எனக்கு வலிக்கிறத நான் சொல்லுவேன், நான் சொல்லாம வேற யாரு பெட்டரா அதை சொல்லிட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இன்னைக்கு இந்த விஷயத்தெல்லாம் பத்தி நான் வந்துட்டு வெளியில சொல்றேன். வளர்ந்து ஒரு காலகட்டத்துல அக்கா கிட்ட சொல்றேன். அன்னைக்குமே நான் வந்துட்டு அக்கா கிட்ட சொல்றேன், இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நான் சின்ன வயசுலயே கோத்ரூ பண்ணியிருக்கேன், அது பண்ணது இவன் தான் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அக்காவுக்கும் ஒரு பக்கம் கோவம். ஆனா என்னோட ஃப்ரெண்டு வராங்க, ஒரு ஆண் நண்பர் என் கூட வராங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம டேபூஸ் எல்லாம் பிரேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமையில நான் இருக்கிறதுனால நான் வந்துட்டு எல்லாத்தையும் பத்தி பேசுறேன். இந்த வயசுல தான் பேசுறேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு, சின்ன வயசுல இருந்தே இப்படி நடந்துட்டு இருந்தது, ஆனா அப்ப எனக்கு சரி தப்புன்னு சொல்ல தெரியல, ஆனா இப்போ வந்து நான் இதை பத்தி சொல்றேன் அப்படின்னு. அப்புறம் என்னுடைய அந்த ஆண் நண்பர், எங்க அம்மா, நான் 3 பேரும் கார்ல கிளம்புறோம் அவங்க வீட்டுக்கு. அதுக்குள்ள அந்த சம்பந்தப்பட்ட நபர், என்னோட சோ கால்ட் மாமா, அவங்களும் அந்த வீட்டுக்கு போயாச்சு. எல்லாரும் அன்னைக்கு ஒரு ஆடி அமாவாசை நினைக்கிறேன், கரெக்டான ஒரு அமாவாசை டைம். வீட்டு எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. நான் போய் கேட்கதான் போறேன். ஏன்னா எனக்கு மனசு ஆறவே இல்லை. நான் சின்ன வயசுலேருந்தே இது நடந்துட்டு இருக்கு. இது இப்ப கேட்கலன்னா அது தப்பால போகும் அப்படின்னு நான் போய் கேட்க போறேன். கேட்க போற டைம் நம்மள என்னாச்சு என்னாச்சு அப்படின்ட்டு ரொம்ப கேஷுவலா சமாளிக்க தான் பார்த்தாங்க. அப்புறம் நான் வந்து அந்த ஆண் நண்பரை கூப்பிட்டு, அந்த வெளியில இருக்க செருப்பு எடுத்து கூட அப்படின்னு சொன்னேன். அவங்க எடுத்து கொடுத்தாங்க. இந்த சோகால் மாமாவை எனக்கு மனசு கோவம் தீர அடிக்கிறதுக்குள்ள அடிச்சுட்டே இருக்கே. எங்க பெரியவன் வந்து தட்டி விட்டு அவங்களும் ஒரு சண்டை பண்ணி அப்புறம் அவங்களையும் அடிச்சு. ஏன்னா எனக்கு அந்த கோவம் வந்து உள்ள இருக்கிற ஒருத்தரை வந்து செருப்பால் அடிக்க கூடாது, ஒருத்தர் அடிக்க கூடாது, ஒருத்தர் திட்டக்கூடாது, எல்லாமே ஃபைன் தான். ஆனா அந்த கோவம், அந்த அக்ரெஷன் வந்து எனக்குள்ள இருந்து போகவே இல்லை. இதை பத்தி யாருக்கிட்டையும் நான் சொல்லவே இல்லை. இவ்வளவு நாள் என் மனசுக்குள்ள போட்டு நான் புழுங்கிட்டே இருக்கேன். எனக்கு அவ்வளவு வலிக்குது. அந்த சம்மந்தப்பட்ட ஃபேமிலியுமே வந்துட்டு என்னை என்னப்பா ஆச்சு, நீ ஓகேவா இருக்கியான்னு என்ன ஒருத்தரும் ஒரு கேள்வி கேட்கல. எனக்கு இப்போ வயசு, இந்த வாய்ப்பையா நான் விட்டேன்னா இதுக்கப்புறம் யாரும் கேட்கவும் முடியாது, பத்தி பேசவும் முடியாதுன்னு சொல்லி நான் அடிக்கிறேன். நான் அப்ப சொன்னதுதான், எனக்கு மட்டும் இல்ல, இது யாருக்கும் பண்ணவும் கூடாது. உனக்கு பொம்பளை பிள்ளைங்க வாய் திறக்காது, இது ஈஸியா அவகிட்ட பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்த. இனி இதை நீ யாருக்கிட்டையுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அடிச்சேன். அதுவும் இல்லாம இன்னும் நிறைய இடங்கள்ல ஒரு மாதிரி பொண்ணதான் வந்து தப்பா பேசுறது, பொண்ணதான் தப்பா சித்தரிக்கிறதுன்னு ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கு. ஆனா அவங்க எவ்வளவு ட்ராமா கோத்ரூ பண்ணிருக்காங்க, அதை பத்தி பேசுறதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். முதல்ல ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணாம இருந்தாதான் அவங்களால வாய் திறந்து பேசவே முடியும்ன்றது இங்க நிறைய பேருக்கு தெரியல. அது நம்ம கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், இல்ல பெத்தவங்களா இருக்கட்டும், இல்ல யாரா வேணா இருக்கட்டும். ஒரு குழந்தைக்கு பிரச்சனை வந்து வாய் திறந்து சொல்ல வருதா, அது முதல்ல காது கொடுத்து கேளுங்க. அதுக்கப்புறம் இல்லப்பா இது சரி, இது ஒன்னால அக்செப்ட் பண்ணலாம், இதுதான்ப்பா தப்பு அப்படின்றத சொல்லி கொடுக்கால. அந்த மாதிரி அந்த யாருமே பண்ணல. நான் செருப்பால் அடிச்சதுதான் வந்து எல்லாருக்கும் பெரிய விஷயமா தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் அடிச்சுட்டு எல்லாரையும் அடிச்சுட்டு, இனி நீங்க யாருமே எனக்கு வேணாம், அதனாலதான் பிரச்சனை, என் தங்கச்சிக்கு பிரச்சனை சொல்லுங்க, அப்பயும் நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஏன்னா இது எல்லாத்துக்கும் வந்து எங்க அப்பா போற காலத்துல எங்க அப்பா எனக்கு கொடுத்த ஒரு தைரியம்னு கூட சொல்ல, ஒரு ஆம்பளை பையன் மாதிரி வளர்த்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேல. ஸோ அந்த தைரியத்துல இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு வந்துட்டேன். ஐ ஹோப் இதுக்கப்புறம் இதை பாக்குறவங்க நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி முதல்ல வெளியில பேசலாம், தப்பு கிடையாது. நம்ம எல்லாரும் பிளேம் பண்ணுவாங்க, நம்மளே முதல்ல பிளேம் பண்ணிக்கிறோம்ல, அதுல இருந்து முதல்ல வெளியில வரணும், அதுவே தப்பு தான்.
யார் என்ன சொன்னா என்ன, நமக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குது, அதை பத்தி வெளியில சொல்லணும், வெளியில பேசணும்னு சொல்லி உங்களுக்கு நம்பகத்தன்மை உடைய ஒரு ஆள்கிட்ட இதை பத்தி ஷேர் பண்ணுங்க. அண்ட் அதுக்காக அடுத்த ப்ரொசீஜர், அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்ன்ற ஒரு கிளாரிட்டியோட ஒரு விஷயத்தையும் மூவ் பண்ணுங்க. ஸோ இதுதான் என்னோட இதை பத்தி பேச நினைச்ச ஒரு விஷயம். அந்த பெண்ணோட கண்ணீர், கோபம், கேள்வி எல்லாம் உங்களுக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதனால் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஆண் மாறலாம், ஏதோ ஒரு பெண் எதிர்த்து கேள்வி கேட்கலாம், ஏதோ ஒரு பெற்றோர் தன் குழந்தைய நம்பலாம்.